ஒரு நடிகர் வீட்டில் எடுத்து நூற்றுக்கணக்கான கோடி அள்ளிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு நடிகருக்கு 1000 கோடியை கொடுக்குறாங்க கட்சி ஆரம்பிக்க. பெரிய காமெடி. பஞ்சம் பிழைக்க வந்த பராரிங்க இந்த நாடு என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளை வெளியேற்றுறேன்னா என்னடே? மனித குலத்திற்கு எதிரான இயக்கங்கள் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். விளையாட்டாக எடுக்கக்கூடாது. பல மீடியாக்களை வாங்கிட்டா. ஓட்டு மிஷின் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு தாங்க மோடி மஸ்தான் வேலை பண்ணுறான். ஸ்டேஷனே இல்லாத ஊரில் டீ வித்தைன்னு சொன்னார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், வசலாம். இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ, இந்த இவர்களுடைய மாபெரும் இயக்கமாக வார்த்தெடுத்து சில வருடங்களாக நான் கண்காணிச்சுக்கிட்டு பார்த்துட்டு வரேன். இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அமைப்பாக மக்களின் உரிமைகளை காக்கிற இயக்கமாக மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு வருது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அராஜகமான முறையில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி இந்த மாதிரி அது அட்டூழி அவங்க வழக்கமாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பெரிய தமாஷ் என்னென்னா, இப்போ நாளைக்கு பேப்பர்லேயும் வரும், டிவிலேயும் வரும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை, 2500 அல்லது 25,000 பேருங்கிற வழக்கு அப்படி தான் போடுவாங்க. ஒரு நடிகர் வீட்டில் ரெய்டு எடுத்து நூற்றுக்கணக்கான கோடி அள்ளிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு நடிகருக்கு 1000 கோடியை கொடுக்குறாங்க கட்சி ஆரம்பிக்க. பெரிய காமெடி. ரெய்டு நடக்கணுன்னா இவங்க எங்கே நடத்தணும்? மோடி ஆஃபீஸில் அந்த என்ன இந்த கொரோனாவுக்கு ஏதோ ஃபண்டு வச்சுருக்காரு, எத்தனையோ லட்சம் கோடி கணக்கு காட்ட மாட்டார், அங்கே எடுக்கணும். எல்லாம் 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி லட்சம் கோடிக்கு தாண்டுது. எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட மக்களை எல்லாம் இந்த கொரோனா இதில் எல்லாத்தையும் பிச்சைக்காரங்கள் ஆக்கிட்டாங்க. எல்லா வாழ்வாதாரமும் போச்சு. ஏன்னா இது அவனுடைய தத்துவம். திட்டம் போட்டு எல்லாத்தையும் ஏழைகளாக்கி 100, 200, 500, 1000 கொடுத்து இப்போ பாருங்கள் கட்சியில் சேர்த்து இந்த ஒரு பிழைப்புவாத இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாவெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் நான் நினைக்கல. அது ஒரு ஜிஜிபி, சாதாரணம், கால் தூசிக்கு சமம், நியாயமான மக்களின், அதாவது எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் பொய் இந்த மக்கள் இஸ்லாமிய 800 வருஷமாக ஆண்டவங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயன்ட்டு ஆட்சியை பறி கொடுத்தவங்க, ஜஹாங்கீர் உள்ளே விடுறாரு, அந்த சரித்திரம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இப்படி இந்த நாட்டுக்காக போராடினவங்களை சகோதரி எவ்வளோ சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அது. எங்கேயோ இருந்து வந்த இந்த ஒரு கும்பல், பஞ்சம் பிழைக்க வந்த பராரிங்க இந்த நாடு என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளை வெளியேற்றுறேன்னா என்னடே? நாங்கள்லாம் இன்னும் வெளியே வராமல் இருக்கோம். இந்த இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க அல்ல. செந்தமிழன் சீமானும் தெளிவாக ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு வர்றார், மனித குலத்திற்கு எதிரான இயக்கங்கள் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒவ்வொரு இதுலேயும் பதிவு செஞ்சுட்டு தான் வரோம். இது அதனுடைய இறுதி உரையை இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்தந்த மண்ணின் மைந்தர்களின் ஆட்சி தான் இனி நடக்கும். இங்கே இருக்கிற சகோதரிகளில் 10-20 பேர் சட்டமன்றத்தில் வரணும். விளையாட்டாக எடுக்கக்கூடாது. இப்படியே விளையாட்டாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. முபாரக் பாய், ஒன்றும் நடக்காது. மல்லாக் பண்ணு நம்ம ஏதோ தொழிலை செஞ்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், சீக்கிய சிங்கங்கள் 2 கோடி பேருங்கிறான், அடித்து நொறுக்கிறாங்க, கியான்னு கதறாங்க. 2 கோடி பேர். உலகத்தின் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. தாளிகையாளர்கள் திருத்திக்கணும். நீங்கள் பாவம் செய்தி கவர் பண்ணிட்டு போகிறவங்க உங்கள் மேலே இல்லை, பல மீடியாக்களை வாங்கிட்டா. அப்போ நான் இந்த ஓட்டு மிஷின் இருக்கு பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு தாங்க மோடி மஸ்தான் வேலை பண்ணுறான். அதை முதல்ல உடைக்கணுங்க. 20 லட்சம் மெஷின் வெளியே சுற்றுது. சீனாவிலேருந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்து அதில் பல லட்சம் மெஷினில் தாமரையை குத்தி ரெடியாக வச்சுட்டா. இப்போ அங்கங்கே குடோனில் வச்சுருக்கான். ஏப்ரலில் வரீங்க, அதை நம்பி தான் அண்ணன் ஒருத்தர் இறங்குறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் நம்ம மாற்றி வசிக்கணும்.
இத்தனை பேர் 1.5 கோடி 2 கோடி பேர் சீக்கிய சிங்கங்கள் அப்படியே சீறிக்கிட்டு ஒன்றும் இல்லை அமைதியாக நாட்டை ஒரு வழி பண்ணால் விடமாட்டாங்க. எவனு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கான். அந்த அளவுக்கான போராட்டம். அது இந்த வேளாண் மசோதாவை திரும்ப வாங்கிறதோடு நிறுத்தக்கூடாது. இவங்களை பதவியில் இறக்கணும், நாட்டை விட்டு துரத்தணும், தூக்கி 2-3 ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே போடணும். உண்மையான மக்களாட்சியை மலர செய்யணும். மாற்றி யோசிங்க. நம்ம தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரியாக அவன் கிரிமினல் மைண்டாக யோசிக்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். நேரம் நிறையா இருக்கிறதுனால நான் அப்படி போயிடுவேன். அதனால் ஆனால் நிச்சயம் வழக்கு இருக்க மக்களாக கவலைப்படாதீங்க. சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை. என்னடா வெங்காய சமூக இடைவெளி என்னடே? அதாவது தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு. இது யாரோட சித்தாந்தம்? யார் அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்ச RSS அவன் சித்தாந்தம். நாமெல்லாம் கட்டி பிடிக்கிறவங்க. இப்படி கட்டி பிடிச்சி வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம்தான். கட்டி பிடிச்சா தான் ஒரு நோய் தீரும். இந்த படுபாய் பயல்களுக்கு எரியுது. ஐயோ 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 தொடக்கூடாது தொடக்கூடாது. சினிமாவை ஒழிச்சிட்டான். எல்லா ஹீரோவையும் வீட்டில் உட்கார வச்சிட்டான். மோதி மட்டும் ஹீரோவை சுற்றிட்டு இருக்கான். அட பாவிங்களா! அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன தொப்பி, என்ன ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன பெரியார் இறந்த அன்னைக்கு இத்தனை வருஷம் நானும் 49 வருஷமாக சென்னையில் இருக்கேன். பிறந்ததில் இருந்து பெரியார் தினத்தன்னைக்கு இவரும் பிறந்தேன்னு போட்டு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அடப்பாவி பொய் சொல்லி சொல்லி இது வரைக்கும் அது என்ன, அது கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஏற்கனவே ஒரு 2 டிகிரியை கொடுத்துருக்காரு. டீயே, அதாவது ட்ரெயினே இல்லை, அந்த ஸ்டேஷனே இல்லாத ஊரில் டீ வித்தைன்னு சொன்னார். அதை கடைசியில் கண்டுபிடிச்சா சின்ன பையனாக இருக்கையில் குடுன்னு ஓடி போய் அந்த எப்போயாவது ட்ரெயின் நிற்கும்ல அப்போ கொடுத்து காசு அந்த வேலை பண்ணியிருக்கார். சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அவர் டிவி தன்னால எல்லாத்தையும் டிவிக்கு வச்சுட்டான் மனுஷன். ஆமாம், இவ்வளோ பெரிய உள்துறை அமைச்சர் போண்டா போட்டு பழிச்சிக்குங்க, பக்கோடா போட்டு பழிச்சிக்குங்க. அவன் 18 லட்சம் கோடி அவன் பையன் எல்லாம் சுருட்டிட்டு திரிகிறாங்க. அந்த மோதி எல்லாம் இப்போ பாருங்கள் 8 மாதமாக சினிமா ஒழிச்சாச்சு, சினிமா சங்கங்களை ஒழிச்சாச்சு, எல்லாத்தையும் தியேட்டர்லாம் காலியாக போகுது. 8 மாதம் பெரிய பெரிய திரையரங்கு மூடி இருந்துச்சுன்னா எத்தனை தொழிலாளிகள் செத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ அவரே வேஷம் போட்டுட்டு அவரே பெரியாராக நடிக்கிறார். பெரிய தாடி வச்சுட்டா இந்த மாதிரி சசிகலா அப்படித்தானே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணால் ஜெயலலிதா மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கற்பனை. இதை உடைக்கணும். இவர்கள் முதுகெலும்பை உடைக்கிற சக்தி இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. இயக்கத்தை சரியாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. எப்பவும் நான் உங்கள் துணை இருப்பேன். நன்றி, வணக்கம்.